திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மிக முக்கியமான அமைச்சரை கட்சியிலிருந்து நீக்க முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. யார் அந்த அமைச்சர் என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். கடந்த சில மாதங்களாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும் சவாலாகத்தான் அமைந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இயற்கையும் திமுகவிற்கு பெரும் பாதிப்பை தான் ஏற்படுத்தி வருகிறது. கடந்த 4 சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும், வெள்ளத்தின் காரணமாக சென்னையே மூழ்கியுள்ள நிலையில் 4500 கோடி ஊழலை பற்றி தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, நேரடியாகவே மக்கள்களும் தனது கருத்துக்களை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் நிச்சயமாக திமுக வெற்றியடைய முடியாது என்று இந்தியா கூட்டணியில் உள்ள பிற கட்சிகளும் கூறி வருகிறார்கள். இதில் குறிப்பாக நிவாரணத்திற்காக 6000 ரூபாய் கொடுத்து வரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் KN நேரு அவர்கள் சில இடங்களில் 6000 ரூபாய் நிதிகளையும் வழங்கி வருகிறார். இதில் குறிப்பாக KN நேரு அவர்கள்தான் அடுத்த முதல்வராக வர வேண்டும் என்று மக்கள்கள் பேச தொடங்கிவிட்டார்கள். இதை பற்றி KN நேரு அவர்கள் எதுவும் பேசாமல் அமைதி காத்து வந்த நிலையில் அவருக்கும் முதல்வர் பதவிக்கு ஆசை ஏற்பட்டு விட்டதா என்ற ஒரு கேள்வியும் உட்கட்சியில் மோதல்கள் ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே துரைமுருகன் அவர்களை 60,000 கோடி ஊழல் செய்திருப்பதாக திமுகவின் செயலாளர் கொடியாத்தன் குமரன் அவர்கள் வெளியிட்ட வீடியோ தற்பொழுது வரை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் KN நேரு அவர்கள் முதல்வர் கனவு தற்பொழுது தெரிந்துவிட்டது. திமுகவில் உட்கட்சி மோதல்களின் காரணமாக பூத் கமிட்டிகள் அமைப்பதில் பிரச்சனைகள் ஏற்பட்டு வருவதாகவும், நாடாளுமன்ற தேர்தலில் 5 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாத சூழ்நிலைகள் அமைந்திருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்திருக்கிறது. மேலும் இதே போன்ற தவறுகள் KN நேரு அவர்கள் செய்தால் நிச்சயமாக அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் தற்பொழுது அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது தலைமை அலுவலகம்.